எனக்கு இந்த காலசர்ப்ப யோகத்தினுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட காலசர்ப்ப யோகம் ஒன்று தனியாக இருக்கிறது, தோஷம் ஒன்று தனியாக இருக்கிறது. ராகு நோக்கி வருகிற பூரா தோஷம், கேது நோக்கி வர்றது பூரா யோகம். அப்படியே இருந்தாலும் கூட ஜாதகத்தில் ராகு கேது பிடியில் எல்லா கோள்களும் அடங்கி போய்விட்டுன்னு சொன்னால் ராகு கேதுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம், மற்ற கோளுக்கெல்லாம் பவர் கம்மி. பிறகு காலசர்ப்ப தோஷம் யோகம் முதல் வேலை செய்யணும், அது தவறான கருத்து. அனுபவரீதியே நான் பார்த்ததிலே யோகம் தரக்கூடிய திசைகள் இல்லை என்று சொன்னால் 50 வயசாயும் சாதாரண இருக்கக்கூடிய ஜாதத்தை நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில். ஐயா அவர்கள், பெருமாள்ராஜ் அவர்கள் நம்மளுடைய கருத்தரங்கத்துக்கு முதல் தடவை வந்திருக்காரு. ஐயா எடுத்துக்கொண்ட தலைப்பு கால சர்ப்ப யோகம் என்ற தலைப்பில் அற்புதமான முறையில் சிறப்பு உரை ஆட்டுகிறார். ஐயா பேசுங்க. ஸ்ரீ யோக வாரகி சக்தி பீடம் ஜோதிட வித்யாலயா கருத்தரங்க விழா 22வது கருத்தரங்க விழாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு இந்த பேச வாய்ப்பினை அளித்த இந்த பிரபஞ்சத்திலே யோகநாத் குருஜியை அவருக்கு வணக்கம். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம். மூத்த ஜோதிட அவர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த துறையிலே சுமார் 42 ஆண்டு காலமாக நான் பணியாற்றி வருகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கால சர்வ தோஷம் என்று தலைப்பு. எனக்கு இந்த காலசர்ப்ப யோகத்தினுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட காலசர்ப்ப யோகம் ஒன்று தனியாக இருக்கிறது, தோஷம் ஒன்று தனியாக இருக்கிறது. ராகு நோக்கி வருகிற பூரா தோஷம், கேது நோக்கி வர்றது பூரா யோகம். அப்படியே இருந்தாலும் கூட ஜாதகத்தில் ராகு கேது பிடியில் எல்லா கோள்களும் அடங்கி போய்விட்டுன்னு சொன்னால் ராகு கேதுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம், மற்ற கோளுக்கெல்லாம் பவர் கம்மி. அப்படியே இருந்தாலும் யோகம் தரக்கூடிய திசைகள் இருந்தால் தான் அந்த யோகங்கள் வேலை செய்கின்றனர். சிலர் சொல்லுகிறார்கள் 36 வயசு வரைக்கும் பிறகு காலசர்ப்ப தோஷம் யோகம் முதல் வேலை செய்கின்ற, அது தவறான கருத்து. அனுபவரீதியே நான் பார்த்ததிலே யோகம் தரக்கூடிய திசைகள் இல்லை என்று சொன்னால் 50 வயசாயும் சாதாரண இருக்கக்கூடிய ஜாதத்தை நான் பார்த்துருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில். அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகத்தை நான் முன்வைக்கிறேன். இவர் பிறந்த டேட் ஆஃப் பர்த் 1962, 29/1962 பிறந்து கிட்டத்தட்ட 5.5 வயசு வரைக்கும் ராகு திசை சுவாதி நட்சத்திரத்தில் ஜனனமானார். அதுபோக குரு திசை 16 வருஷம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக 22 வயசோடு குரு திசை முடிஞ்சுது. 22 வயசுக்கு அப்புறம் சனீசை தொடங்குச்சு. கிட்டத்தட்ட 25 வயசில் சனீசை முடிவு, நல்லா டிகிரி வாங்கிட்டார், நல்லா படிச்சிட்டார். 22 வயசு வரைக்கும் இவருக்கு எந்த முன்னேற்றம் இல்லை. சனீசை தொடங்கி 22 வயசில் சனீசை தொடங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 41 வயது வரை சனீசை நடந்தது. இவருக்கு நடந்தது என்னவென்று கேட்டால் 41 வயசிலே இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு கம்ப்ளீட் பார்த்தா 10லே குரு 10லே சனி, சனி திசையில் குரு புத்தியில் மிகப்பெரிய ஒரு பதவி கிடைச்சி இவருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 41 வயசில் சனீசை முடியும்னு சொன்னால் 38 வயசில் பதவி கிடைச்சது. இவருடைய எதிர்கால வாழ்க்கை என்று சொன்னால் சுருக்கமாக சொல்லப்போனால் எண்ணற்ற ஏராளமான யோகங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. ஒருவருடைய ஜனஜாதத்தில் தர்ம கர்மாதி யோகம் ஒன்று உண்டு, தினக்கர்மாதி யோகம் உண்டு. அதே போல் கம்ப்ளீட் பார்த்தா ஒவ்வொரு ஸ்தான பலத்துக்கும் தர்ம கர்மாதி யோகம் உண்டு. இந்த ஜாதகத்திலே 10 இடத்துக்கு தர்ம கர்மாதி யோகம் உண்டு. இந்த 2ஆம் இடத்துக்கு கம்ப்ளீட் பார்த்தா லக்னாதிபதியாகி சனி, அந்த ஸ்தானத்துக்கு 9 கோடி பாக்கியாதிபதி சுக்கரன், 10 கோடி கர்மாதிபதி சபா ஒன்று. 3ஆம் இடத்துக்கு 9 கோடி பாக்கியாதிபதி சபா, 10 கோடி கர்மாதிபதி குரு. 4 கோடி சுகஸ்தானத்துக்கு கம்ப்ளீட் பார்த்தா 9 கோடி குரு, 9 கோடி பாக்கியாதிபதி குரு, 10 கோடி கர்மாதிபதி சனி. கிட்டத்தட்ட 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 9 கோடி 2 கோடியாச்சு. அதே போல் 6ஆம் இடத்துக்கு 9 கோடியாச்சு, 7ஆம் இடத்துக்கு 9 கோடியாச்சு, 8ஆம் இடத்துக்கு 9 கோடியாச்சு, 9ஆம் இடத்துக்கு 9 கோடியாச்சு. 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு மட்டும்தான் 9 கூடவில்லை இந்த ஜாதகத்திலே. அதுபோல் 12ஆம் இடத்துக்கு 9 கோடியாச்சு. இந்த ஒரே ஒரு குறைபாடு என்னவென்றால், இந்த சந்திரன் இங்கே இருந்தால் இவர் ஒரு கோயம்புத்தூர் சிட்டியே ஒரு நல்ல பிரபலமான ஒரு அரசியல்வாதியும் கூட, ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிறது. கோயம்புத்தூர் சிட்டி ஒரு ஐயா யாரும் இல்லை. இந்த சந்திரன் நீங்கள் மட்டும்தான் தமிழ்நாடு லெவலில் ஐலோட் பீப்புள் ஆகிப்பார். இப்போ ஐலோட் பீப்புள் தான். இது எப்போ வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி மகர தசையில் குரு தசையில் அவருக்கு வெற்றி வாங்க சொல்ல ஆரம்பிச்சு. குரு புத்தியில் சனி தசையில் கடைசி புத்தி குரு புத்தி தொடங்கிறதுக்கு அப்புறம் தான் இதுக்கு பதவி கூடி வந்தது. அதுக்கப்புறம் புதன் 16 வருஷம், அதுலேயும் டாப் டெவலப்மெண்ட்டு இருக்குதுங்க. நான் இருக்கு, சகல ஐஸ்வர்யம் உண்டு. 2வது கட்டம் இதில் தர்ம கர்மாதி யோகத்தான் நான் சொல்ல வந்தேன். காலசர்ப்ப யோகங்கிறது உண்டு. தர்ம கர்ம யோகம் கிட்ட இடத்துல 10 இடத்துக்கு வேலை செஞ்சுருக்குது. 10 இடத்துக்கு வேலை செஞ்சுருக்கு. 11ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு தான் வேலை செய்யலை. இது செஞ்சுருந்தா தமிழ்நாடு லெவலில் ஐலோட் பீப்புளாக இருப்பார். இதுதான் ஜாதகத்தினுடைய கருத்து. இந்த மாதிரி காலசர்ப்ப யோகத்தில் பிறந்தாலும் தோஷம் இருந்தாலும் யோகம் தரக்கூடிய திசை வந்தால் தான் காலசர்ப்ப யோகம் தோஷம் வேலை செய்கிறது. இல்லை என்று சொன்னால் வேலை செய்வதில்லை. என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த கண்ட பலன். அதேபோல் இந்த ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் என்று சொன்னாலே ஒன்றோ ராகு திசையோ கேதுசோ வந்தால் நல்ல சாரமான அந்த பேரில் வேலை செய்யுது. சிலருக்கு அந்த திசை வழியினால் வேலை செய்யலாம். 55 வயசு சாதாரண நிலையில் உள்ள ஆள் பார்த்தாச்சு. காலசர்ப்ப தோஷத்துலையும் சரி யோகத்திலையும் சரி. காலசர்ப்ப தோஷம் காலசர்ப்ப யோகம் என்று சொன்னால்
அந்த லக்கணத்துக்கு எந்த லக்கணமோ அந்த லக்கணத்துக்கு ஆதிபத்தியம் உள்ள திசைகள் வந்தால் தான் வேலை செய்கிறது. அது 30-35 வயசுக்கு மேலே இருந்து அது வேலை செய்வதில் சாதனை இருக்கார்கள். 1962 பிறந்த இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது ஜனவரி 1 பிப்ரவரி மாதத்துக்குள்ளே 7 கிரகம் ஒன்று கூட ஜாதகத்தை நான் பார்த்தாச்சு என்னோட அனுபவத்தில். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சப் கலெக்டராக இருக்கார், ஒருத்தர் தாசில்தாராக இருக்கார், ஒருத்தர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கார், அதுபோல் ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கார், டாக்டராக இருக்கார், டீனாக இருக்காங்க. எத்தனை பேர் பெரிய ஆள் இந்த ஃபீல்டில் ஜாதகம் என்னோட அனுபவத்துக்கு வந்தது. இந்த அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு 10 ஜாதகம், அதில் இந்த ஜாதகத்தை நான் முன்வைக்கிறேன். கால சர்வ யோகம் இருந்தாலும் சரி, கால சர்வ தோஷம் இருந்தாலும் சரி, காலகாலத்தில் கோயில் ஒரு வருடம் ஒரு டைம் பரிகாரம் செஞ்சு வருடம் ஒரு சென்று வந்தால் அபிவிருத்தியான வளர்ச்சி என்னோட ஜாதகத்தில் அனுபவத்தில் பார்த்தாச்சு. போயிட்டு வந்தால் அவங்களுக்கு டானிக் சாப்பிட்ட மாதிரி செடியாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வர்ற மாதிரி வந்து எல்லாம் போனதெல்லாம் நிறையா இருக்குது. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் எண்ணற்ற ஏராளமான யோகம் இருக்குது. இவருக்கு கிடைச்ச பதவி வந்து மிகப்பெரிய பதவி, தேடி வந்த பதவி. இதே ஆப்போசிட் லக்கணம் கடக லக்கணம். இந்த கடக லக்கணத்துக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழ்நாட்டில் சிட்டிலேயே. ஏன் என்று கேட்டால் அதே கடக லக்கணத்துக்கு 7 லக்கணத்தில் ராகு, 7ஆம் இடத்துல கிரகங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகம் உச்சம் பெற்றிருக்கு, ஆட்சி பெற்றிருக்கு. தர்ம கர்மாதி யோகம் நிறைய வேலை செஞ்சுருக்குது. இது மகர லக்கணமாக போனதுனால இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை, இயற்கை பதவி தேடி வந்தது. இதுதான் யோகம். ஜாதகம் என்பது சாதாரணம் அல்ல. கால சர்ப்ப தோஷத்தில் பிறந்த ஜாதகம் பார்த்தாச்சு, யோகத்தில் பிறந்த ஜாதகம். ஒரே நைட்டில் கோடீஸ்வரன், ஒரே நைட்டில் பிச்சைக்காரன். இது ஜாதகம் நான் கண்ட பலன். ராகு கேதுனுடைய பவர் சாதாரணம் கிடையாது. கால சர்வ தோஷம் என்று சொன்னால் ஒரு பக்கம் குறை, யோகம் என்றால் ஒரு பக்கம். யோகத்திலையும் சரி தோஷத்திலையும் சரி யோகம் தரக்கூடிய திசை இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யுது, இல்லாட்டி செய்கிறதில்ல. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 36 வயசுக்கு பிறகு மிகப்பெரிய லெவலில் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏதோ 10ல் 1 2 தான் வருது, பாக்கி எதுவும் வரதில்லை. ஏன்னு கேட்டால் அந்த ஜாதத்தில் யோகம் தரக்கூடிய திசை இல்லை. இதான் ரிசல்ட். அதாகப்பட்டது ராகு கேது இப்படியில் எல்லா கிரகணைகளும் அத்தனை கோள்கள் செயலிழந்து விடுங்க என்னோட அனுமதியில் நான் பார்த்தாச்சு. இந்த மாதிரி கிரகங்கள ஜாதகம் என் கைக்கு வந்த ஜாதகம் ஒரு 10-15 ஜாதகம் நான் பார்த்தேன். இதை அனுபவத்தை வச்சு நான் எடுத்து சொல்கிறேன், விளையாட்டு நான் சொல்ல மாட்டேன். இந்த காலத்தில் யோகம்டா யோகத்தை சொன்னேன். ராகு நோக்கி வர்ற புறம் தோஷம், கேது நோக்கி வர்றதா யோகம் தான். இந்த மாதிரி கேது நோக்கி வர்ற புறம்லாம் கிரகங்களாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருந்து ஹை லெவலில் வந்து பார்த்தாச்சு. இதே ராகுனோடி நோக்கி வர கேது நோக்கி வர கேது ராகு நோக்கி வரக்கூடிய எங்கள் புறாமே வந்து கடகடன் பெரிய லெவலில் வந்து ஒன்றும் போடணும் பார்த்தாச்சு. கால சர்வ யோகம் உண்டு ஒரு பக்கம், கால சர்வ தோஷம் உண்டு ஒரு பக்கம். ராகு நோக்கி வரது பூரா தோஷம், கேது நோக்கி வரதா யோகம். இதில் 2 தரப்புலையுமே யோகம் தரக்கூடிய திசை இருந்தால் தான் ஜெயிக்கிறாங்க, இல்லாட்டி ஜெயிக்கிறது இல்லை. இதுதான் ரிசல்ட்டு. இந்த என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன். இதுதான் ரிசல்ட். வேறு கருத்து இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஐயா கேட்டேன், கேளுங்க. மிகப்பெரிய பதவிகள் இருக்கார், அவ்வளோதான். இருந்தார், இப்போ இருக்கார், லைட்டாக இருக்கார். இப்போ பதவி போச்சு, இருந்தாலும் இருக்கார். மிகப்பெரிய ஆள், ஹை லெவல் பீப்புள். இவருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஏராளமான யோகம். 10ஆம் இடத்துக்கு மட்டும் 9 வத்துக்குள்ள, 11ஆம் இடத்துக்கு 9 வத்துக்குள்ள, இந்த 2 ஸ்தானத்துக்கு 9 வத்துக்குள்ள தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் பெரிய ஆளுங்க. சகல ஐஸ்வர்யமிக்க ஜாதத்தில் இருக்குது. இதை அனுபவத்தில் கண்ட பலன். அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். இதில் எல்லாம் சும்மா போட்ட மாதிரி இல்லை. ஜாதகத்தில் எத்தனை யோகம்னா லக்கணத்துக்கு 9 வத்து, 2ஆம் இடத்துக்கு 9 வத்து, 3ஆம் இடத்துக்கு 9 வத்து, 4ஆம் இடத்துக்கு 9 வத்து, 5ஆம் இடத்துக்கு 9 வத்து, 6ஆம் இடத்துக்கு 9 வத்து, 7ஆம் இடத்துக்கு 9 வத்து, 8ஆம் இடத்துக்கு 9 வத்து, 12ஆம் இடத்துக்கு 9 வத்து, 9ஆம் இடத்துக்கு 9 வத்து, 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துக்கு 9 வத்துக்குள்ள. இது கூடியிருந்தால் தமிழ்நாட்டு லெவல் ஹை லெவல் பீப்புள். அவ்வளோதான் ரிசல்ட். இதே என்னோட கருத்து. சரிங்களா? தான் உடனே கேளுங்க. இதோட என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். சரிங்களா? சரிங்க. கரெக்டாக வருது இல்லை? இவருக்கு யோகம். ஐயா பேசுறீங்களா? முடிஞ்சுதா? ஐயா எல்லாம் உள்ளே வாங்க. ஐயா வெளியில் தனி மீட்டிங் நடக்குது. இங்கே ஒரு மீட்டிங் உள்ளதான். சரி, அப்படியா? ஐயா வாங்க. ஐயா ஒரே ஒரு விஷயம் பேசிட்டீங்களா? பேசிட்டேன். ஓகே. வெளியில் ஐயா வாங்க. மிக சிறப்பான முறையில் காலசர்ப்ப யோகத்துக்கு விளக்கம் கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களுக்கு வெள்ளையன் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். கைதல் பண்ணுங்க.